Hello students, while loop அடுத்த எக்ஸாம்பிளாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபேக்டோரியல் ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். ஃபேக்டோரியல் அப்படிங்கிறது கண்டினியூவஸ் மல்டிப்ளிகேஷன், தொடர் பெருக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. தொடர்ச்சியாக எண்களை 1 முதல் கொடுக்கப்படும் எண் வரை மல்டிப்ளை பண்ணுறது. இப்போ நான் 5 இன்புட்டாக கொடுத்தேன்னா 1 × 2 × 3 × 4 × 5 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போது அவுட்புட் பார்த்திங்கன்னா 120 வரும். இது ஸ்கூல் லெவல்லையும் காலேஜ் லெவல்லையும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான பேசிக் ப்ரோக்ராம். இந்த மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு கண்டினியூவஸாக மல்டிப்ளை பண்ணணும், அதான் முக்கியமான விஷயம். இந்த டேட்டா டைப்புன்னு ஒரு ஆப்ஷன் இங்கே பைத்தானில் கிடையாது. அதே பார்த்திங்கன்னா C++லாம் பார்த்திங்கன்னா டேட்டா டைப்னு ஒன்று உண்டு. இந்த டேட்டா டைப் யூஸ் பண்ணும்போது C++ல் பார்த்திங்கன்னா நம்ம அந்த நியூ வெர்ஷன் டெவலப்பர் C++லாம் பார்த்திங்கன்னா இன்ட்டுன்னு சொன்னால் 4 பைட்ஸ் ஆகிடுச்சு. அப்போ உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. முன்னெல்லாம் ஆரம்பத்திலாம் பார்த்திங்கன்னா இன்ட்டுன்னு சொன்னால் இந்த போர்லாண்ட் C++ல் கூட பார்த்திங்கன்னா 2 பைட்ஸ் தான். அதனால் கால்குலேஷனில் ஃபேக்டோரியலில் ப்ராப்ளம் வரும். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், லாங்குன்னு ஒரு டேட்டா டைப் யூஸ் பண்ணிப்போம். லாங்குன்னு ஒரு லாங் இன்ட் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், லாங்குன்னு சொல்லி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ C++, ஜாவா இதெல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போவும் கூட நம்மளுக்கு அதெல்லாம் தேவைப்படுது. இந்த லாங்குவேஜெலாம் பைத்தானில் என்னென்னு பார்த்தோன்னா சிம்பிளிஃபைடாக இருக்குது. ஸ்டேட்மெண்ட்ஸ் உள்ளே இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், ஸ்டேட்மெண்ட் பிளாக்ஸாக இருக்கட்டும், எல்லாமே கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே சிம்பிளிஃபைடாக இருக்குது. இப்போ நம்ம 5 ஃபேக்டோரியல் அப்படின்னு சொன்னால் 1 × 2 × 3 × 4 × 5 120 வருது. நம்ம இன்புட் வேரியபிளாக அப்பர் லிமிட்டுக்காக நம்னு பயன்படுத்திக்கிறோம். நம்ம இஷ்டம் தான், நம்ம என்ன வேரியபிள் வேணுமோ அதை பயன்படுத்திக்கலாம். அவுட்புட் வேரியபிளாக F = 1 யூஸ் பண்ணியிருக்கோம். எஃப்ங்கிறது ஃபேக்டோரியல் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக. இது மல்டிப்ளிகேஷன், அதான் F = 1 வச்சுருக்கு. 0ன்னு வச்சா என்ன ஆகிடும், மல்டிப்ளிகேஷன் எல்லாமே 0 ஆகிடும். அவ்வளோதான். F = 1 சொல்லி எஃப்ங்கிற அவுட்புட் வேரியபிளில் 1 வச்சுருக்கு. அடுத்து ஒயில் லூப்பில் பார்த்திங்கன்னா நம் >0, நான் ஐ வேரியபிள் யூஸ் பண்ணாமல் பண்ணுறேன். நம் >0, அதாவது அப்பர் லிமிட் டு லோயர் லிமிட் அதான் ஐடென்டிஃபை பண்ணுது. நம் >0, அதாவது நம் வேல்யூ ரெடியூஸ் ஆகிக்கிட்டே வரும். இது வரைக்கும்னா 1 வரைக்கும் ஒர்க் ஆகும், 0 வந்தால் ஒர்க் ஆகாது. அப்போ என்ன பண்ணும், ஒவ்வொரு முறையும் F = num, F* = num. ஒவ்வொரு முறையும் நம்மோட வேல்யூ எஃப்போட மல்டிப்ளை ஆகிடும். அதே மாதிரி நம்மோட வேல்யூ டிக்ரிமெண்ட் ஆகிக்கிட்டே வரும். இதுதான் இந்த ப்ராசஸ். ஸோ இதுதான் நம்ம இந்த கேல்குலேஷனில் இந்த ஃபேக்டோரியல் ப்ரோக்ராமில் நம்ம லேர்ன் பண்ணுறோம். ஸோ ஐன்னு நான் ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணலை, யூஸ் பண்ணியும் செய்யலாம், யூஸ் பண்ணாமலும் செய்யலாம். இப்போ நம்ம while num >0ன்னு கொடுத்துட்டு, ஸோ நம்ம அதை அவுட்புட்டில் பார்க்குறோம். while num >0 F* = num, ஸ்டார் ஈக்குவல்ஸ் F* ஈக்குவல்ஸ்னால் F = F* num அப்படின்னு அர்த்தம். இதை தான் இப்போ நம்ம கீழே இருக்கக்கூடிய மேனுவல் எக்ஸிக்யூஷனில் பார்க்க போகிறோம். எப்படி இது ஒர்க் ஆகுது, இந்த while loop எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத நம்ம கீழே மேனுவல் எக்ஸிக்யூஷன் வழியாக பார்க்குறோம். நான் நம்க்கு இனிஷியலாக 5ங்கிற வேல்யூவை பாஸ் பண்ணுறேன் அப்படின்னா F = 1 தான். இப்போ 5 > 0 while loop படி, while இருக்கிற கண்டிஷன் படி. அப்போ என்ன ஆகும், F* = num அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்டேட்மெண்ட்டு ட்ரூவாக இருக்கிறதுனால F* = numனா 1 × 5 = 5 அப்படின்னு சொல்லி F'ல் ஸ்டோர் ஆகும். அடுத்து நம்மோட வேல்யூ திரும்ப 4 ஆகிடும். num = num -1, ஸோ நம்மோட வேல்யூ 4 ஆகிடும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா திரும்ப 4 > 0 ட்ரூ, கண்டிஷன் ட்ரூ. 4 > 0 கண்டிஷன் ட்ரூ, 4 > 0. அப்போ திரும்பவும் F* = num, எஃப்பில் இருக்கிற வேல்யூ 5 இருக்குது, அதோட நம்மோட வேல்யூ 4 மல்டிப்ளை ஆகி 20ன்னு ஸ்டோர் ஆகிடும் எஃப்பில். அடுத்தது பார்த்திங்கன்னா திரும்ப நம்மோட வேல்யூ 3 ஆகிடும், num = 3 ஆகிடும். 3 > 0 திரும்ப கண்டிஷன் டெஸ்ட் ஆகுது. டெஸ்ட் ஆன உடனே திரும்ப
ட்ரூவாக இருக்கிறதுனால எஃப் ஸ்டார் ஈக்குவல் டு நம் ஒர்க் ஆகும். அப்படின்னா எஃப் இஸ் ஈக்குவல் டு 20 × 3 16 ஆகிடும். எஃப்பில் 16 ஸ்டோர் ஆகிடும், 60. திரும்ப நம்மோட வேல்யூ 2 ஆகும். அடுத்த ஸ்டெப்பில் நம்மோட வேல்யூ 2 ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் 2 > 0 கண்டிஷன் ட்ரூ. ஸோ அப்போ என்ன ஆகும்? அடுத்த ஸ்டெப்பில் எஃப் இஸ் ஈக்குவல் டு 60 × 2 120 ஆகிடும். 60 × 2 120 ஆகிடும். அடுத்தது நம்மோட வேல்யூ 1 ஆகும். நம்மோட வேல்யூ 1 ஆகும்போது 1 > 0 கண்டிஷன் ட்ரூ. ட்ரூனா எஃப் இஸ் ஈக்குவல் டு 120 × 1 இஸ் ஈக்குவல் டு 120. அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா நம்மோட வேல்யூ 0 ஆகிடும். டிக்ரிமெண்ட் ஆகிட்டே வருது. நம் மைனஸ் ஈக்குவல் டு 1 தான் நம்ம ஒர்க் ஆகிட்டே வருது, டிக்ரிமெண்ட் ஆகிட்டே வருது. நம்மோட வேல்யூ 0 ஆகிடும். 0 > 0 கண்டிஷன் ஃபால்ஸு. அப்போ ஒயில் லூப் அதோட ஸ்டாப் ஆகிடும். டைரெக்டாக பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அதில் ஃபேக்டோரியல் இஸ் 120 அப்படின்னு சொல்லி நமக்கு இந்த நமக்கு ஃபைனு வேல்யூ கொடுக்கும்போது நமக்கு 120ங்கிற அவுட்புட்டு வருது. இப்படி தான் இந்த ப்ரோக்ராம் ஒர்க் ஆகுது. இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நம்ம பாஸ் பண்ணுற வேல்யூக்கு தகுந்தாப்புல, சப்போஸ் நான் 8ன்னு பாஸ் பண்ணுறேன் அப்படின்னா 1 × 2 × 3 × 4 × 5 × 6 × 7 × 8 1லேருந்து 8 வரைக்கும் மல்டிப்ளை ஆகி நம்மளுக்கு அவுட்புட்டில் கிடைக்கும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 40,320 சம்திங் கிடைக்குது. இது மல்டிப்ளை ஆகி கிடைக்குது. ஸோ இந்த 5 வரைக்கும் மல்டிப்ளை பண்ணி காமிக்கிறோம். நாங்கள் 8ன்னு கொடுத்தா நீங்கள் இந்த மாதிரி மேனுவல் எக்ஸிக்யூஷன் நமக்கு 8ன்னு வச்சுக்கிட்டு நீங்கள் போட்டு பார்க்கணும். ஸோ இப்போ அந்த மேனுவல் எக்ஸிக்யூஷன் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ரோக்ராம் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ரோக்ராமை சிஸ்டமில் ஃபீட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்படின்னு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம ஒயில் லூப்பு பார்த்துட்ருக்கோம், ஐட்ரேஷன் டைப் பார்த்துட்ருக்கோம். நான் முன்னாடியே சொன்னபடி இந்த ஐயோட வேல்யூ 1ன்னு வச்சா, ஐயோட வேல்யூ 1ன்னு வச்சு, அதாவது இனிஷியலாக ஒரு வேரியபிள் ஃபிக்ஸ் பண்ணி செஞ்சால் அதையும் நம்ம செஞ்சு பார்த்துடலாம். i = 1 ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். அப்போ இந்த ஒயிலில் கொடுக்குற கண்டிஷன் மாறும். i <= நம்னு கொடுப்போம். i வந்து நம் வரைக்கும் வேலை செய்யும். i <= நம். அதே மாதிரி எஃப் ஸ்டார் இஸ் ஈக்குவல் டு ஐன்னு மாறும். ஐயை பேஸ் பண்ணி, ஐ தான் ப்ராசஸ் வேரியபிள், ஸோ ஐயை டிபெண்ட் பண்ணி வேலை செய்யும். அதே மாதிரி ஐ ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு 1 மாறும். அது ஐ வந்து ஒன்று ஒன்று ஆட் ஆகிட்டே வரும். ஆனால் ஐ வந்து லோயர் லிமிட்டு, நம் வந்து அப்பர் லிமிட்டு. லோயர் லிமிட் டு அப்பர் லிமிட்டு ட்ராவல் பண்ணும்போது ஐயோட வேல்யூ கூடிக்கிட்டே வரும், இன்க்ரிமெண்ட் ஆகிக்கிட்டே வரும். அது ஐ ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு 1 சொல்லி நமக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ ஐ தான் ப்ராசஸ் வேரியபிள். அப்போ ஐயை யூஸ் பண்ணி தான் கண்டிஷன் டெஸ்ட் பண்ணுறோம். i <= நம். அதை தான் ஐயை வச்சு தான் எஃப்ல மல்டிப்ளை பண்ணுறோம். ஐயை தான் இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். i + 1. ஸோ வேல்யூ இன்புட் அவுட்புட்டில் எந்த சேஞ்சுமே கிடையாது. நம்ம இந்த ப்ராசஸ் வேரியபிள் ஐயை யூஸ் பண்ணி செய்யலாம், செய்யாமல் முன்னால் செஞ்சபடி இந்த நம்ங்கிற இன்புட் வேரியபிளே வச்சுக்கிட்டு நம்ம ப்ராசஸ் பண்ணாலும் பண்ணலாம். ஸோ அந்த இன்புட் வேரியபிளே ப்ராசஸுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கோம். இப்போ ஐன்னு யூஸ் பண்ணால் தனியாக ஐ வந்து ப்ராசஸ்க்கான வேரியபிள் அப்படிங்கிற மாதிரி. ஸோ எந்த மெத்தட் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.